ஹலோ யோஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு. டிஎம்கேக்கு தான் என்னோடய ஃபுல் சப்போர்ட் இந்த வீடியோவில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்பயுமே எதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. எதிரி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்காது. என்னது சுவாரஸ்யமே இருக்காது. இப்போ தளபதி சைடில் இருந்து அவர் சொன்ன மாதிரி சிங்கம் மாதிரி எப்போயாவது வந்துட்டு போயிடுறாரு கூண்டு விட்டு வந்துட்டு. ஆனால் இவங்க குய்யோ முய்யோன்னு கதறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே விளங்கலை, எல்லாமே சொதப்புது. ரொம்ப வீக்காக இருக்காங்க. யார் ஐடியா கொடுக்குறாங்கன்னே தெரில. இந்த ஐடியாலாம் யார் கொடுக்குறா அப்படின்ட்டே தெரில. அவ்வளோ வீக், ஸ்ட்ராட்டஜியில் அவ்வளோ வீக். அதனால் இந்த வீடியோவில் முழுக்க அட்வைஸ் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்க வில்லனிசத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றத வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வில்லனிசம் நினச்சி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ என்ன முடியுமோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து போட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. அதில் சில வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படியே வர போகிற காலங்களில் பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநாடு மதுரையில் நடக்குது அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே இவங்களுக்கு கொலை நடுங்கி போச்சு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் அந்த மதுரை மாநாட்டை எப்படியாவது நாசப்படுத்தணும், இல்லை எப்படியாவது சொதப்பணும், இல்லைன்னா எப்படியாவது மொக்க பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலை பண்ணாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். கடைசியில் எங்கே இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. அந்த இடத்துல லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை கூட ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க. அதாவது லோக்கலுக்குள்ளே மதுரையிலேருந்து இந்த பாரபத்தி ஏரியாவில் போகிற ரூட்டில் அந்த லோக்கல் பஸ்ஸு, ஆட்டோ, ஈட்டோ, நீ பஸ்ஸை கூட நிறுத்திருக்கலாம், ஆட்டோ கூட நிறுத்த போடாமல் வந்து பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெடுபிடி. ஏன்னா கூட்டம் வந்துடக்கூடாதான். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல் நாளே போய் இதை போட்டு படுகை போட்டு படுத்து அங்கேயே டேரா போட்டாங்க. அதனால் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிக்ளேர் பண்ண ஒரு மாநாடுனா அது தளபதி மாநாடு தான். இவங்க இந்த கெடுபடிலாம் பண்ணாமல் இருந்து தளபதி வச்ச டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்து அந்த மாநாட்டுக்கு எல்லா வசதியும் இவங்க வந்து தடை போடாமல் விட்டுருந்தாங்கன்னா சாலிடாக 25 லட்சம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய மாநாடை இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே நடத்துனதில்லை. அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாநாடை நடத்துனதின் பிரதிபலன் மட்டும் இல்லை, அந்த மாநாட்டில் தளபதி பேசின அந்த 35 நிமிஷம் பேச்சில் அங்கிள்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இவங்க ஆனாங்க பாரு காண்டு இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாநாட்டை எப்படியாவது சொதப்பணும், இதில் வந்து நிறைகளில் குறைகள் தான் அதிகமாக இருக்குன்றதுக்காக ஏகப்பட்ட சில்லற வேலை பண்ணாங்க. அதில் முக்கியமான சில்லற வேலை ஒரு ஈனப்பையில கொண்டாந்து உள்ளே விட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரை மாநகரில் நடக்கின்றது. இந்த மாநாடுக்கு ரசிக பெருமக்கள் பல பேர் வந்து ஒன்று கூடி வந்திருக்காங்க. நிறைய பேர் பல துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே டூன் இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்க்கும்போது இங்கே குழா போட்டிருக்கு. ஆனால் நிறைய குழால தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத இடத்துலையும் மக்கள் சிரமப்படுறாங்க. தண்ணி வசதியும், அதாவது அடுத்தது நம்ம ஏய் தப்பா சொல்ல எஸ், இவர் தான் அந்த ஈனப்பெயர். வரும்போது மூஞ்சி எல்லாத்தையும் மூடிட்டு வந்தால் மூதேவி முக்தார். ஏண்டா நீ வாயை திறந்தாவே வண்டையாக கேள்வி கேட்டு இருக்கிற மான மரியாதைலாம் பிடுங்கி விட்டுட்டு இன்டர்வியூ பண்ணி அதில் காசு பார்க்குற எச்சக்கலை புறம்போக்கு ஒன்றை தான் மாநாட்டுக்கு கூப்பிடவே இல்லைல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு நீ இந்த திறந்த வீட்டில் நாய் நுழைய மாதிரி நுழைஞ்ச? மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு பிரசுகாரங்களுக்கு 2 பாசு கொடுத்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அவங்க மட்டும்தான் போகணும். அப்படி இருக்கும்போது நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தேன்னா ஒன்று மூஞ்சியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கணும். மூஞ்சி மூடிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்று அந்த பேட்டி கொடுக்குறதுக்கு மூஞ்சி நீ திறந்தனால தான் முக்கால்வாசி பசங்கள்லாம் தூக்கி துரத்தி அடித்தாங்க ஒன்று. இல்லைன்னா நீ ஒழுங்காக இருக்கிறத நீ பண்ணியிருந்தேன்னா யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்களா? ஏன்டா இந்த எச்சப்பொழப்பு பொழைக்கிறதுக்கு எவ்வளோ நாளைக்குடா பொழைப்பீங்க? உங்களுக்கு என்ன, இந்த வாட்டி இங்கே ஆட்சி பண்ணுறாங்க அதனால் அவங்கள்ட்ட பொழைப்பீங்க. அடுத்த வாட்டி வேறு யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஆனால் நீ வந்து காலத்தை ஓட்டிப்ப பேட்டரி. இங்கே ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, ஒன்று டிஎம்கே இருந்தால் இந்த பொழப்பு ஓடும், அதே ஏடிஎம்கே இருந்தால் இந்த பொழப்பு ஓடும். டிவிக்கு வந்தால் இந்த பொழப்பு ஓடாதேடா. பிச்சையாடா போயிட்டு எடுப்ப நீ எல்லாம். ஏடா பிச்சைக்கார பரதேசி, பிச்சை எடுப்ப. நீ என்னென்னமோ பண்ணணும்னு பார்க்குற, உனக்கு இருக்குது. அடுத்த ஒரு வேட்டியை வச்சு செஞ்சுக்கிறேன். எஸ்விஎஸ்சி கூட பேட்டி எடுத்ததுக்கு இருக்குது, அதில் வச்சு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஈனப்பையில் அனுப்பி அது அங்கேயே ஃபெயிலியர்.
இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த பையனை வந்து பவுன்சர் வந்து தள்ளுறாப்புல, இவர் கீழே விழுந்தாப்புல. இந்த பையனை வச்சு தான் இப்போ ஒரு 3 நாளாக வந்து பயங்கரமான நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பையனும் இந்த பையனோட அம்மாவும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் அவர்கள் மீதும், விஜய் வந்து முதல் நபராக எழுதியும் அவர் மீதும் மற்ற அந்த பவுன்சர் மீதையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கேஸை எடுத்துக்கணும்னு சொல்லி இது கொடுத்துட்டாங்களாம். இதை வந்து பயங்கரமாக நியூஸாக இப்போ எல்லா இடத்துலையும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு? மதுரையில் நடைபெற்ற தாவேக்க மாநாட்டில் நடைமேடையில் நடந்து வந்த விஜயை அருகில் பார்க்க முயன்ற பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரை விஜயின் பாதுகாவலர்கள் தடுத்து கீழே தள்ளினர். இது தொடர்பாக பாதுகாவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சரத்குமார் மற்றும் அவரது தாயார் இருவரும் பெரம்பலூர் மாவட்ட மதுவிலக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இவங்க என்னதான் பண்ணாலும் கடைசியில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அதான் இவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க கேஸ் கொடுத்தது ஒரு சைடு, ஆனால் அந்த கேஸு கொடுத்த பையனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையன் ஆல்டர்னேட்டிவாக இன்டர்வியூ அப்பப்போ வந்து அவரோட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அது என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் தான். நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிவிட்டோன்னே நான் கெட்டியமாக தம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. தேவையில்லாத பேக் கமெண்ட்லாம் தளபதியை பற்றி பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த பையனை பார்த்தீங்களா, இவன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் அந்த பையன், என்ன தான் தள்ளி விட்டாரு, நான் இருந்தாலும் கையில் பிடிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை, நான் அது என்னோட தப்பு தான் அப்படின்றது இவனும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த இப்போ கேஸ் கொடுத்தால அந்த பையனோட அம்மா மாதிரி ஒருத்தவங்களை செட் பண்ணி அவங்க வந்து என் பையன் எனக்கு ஒரு பையன் தான் இருக்கான், புருஷன் இல்லை, இப்படி பண்ணிட்டான், அவன் மாநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போய் கடைசியில் இந்த மாதிரி போய் இப்படி பண்ணிட்டாங்க, அவன் செத்து போயிருந்தா என்ன பண்ணுறது, அவனுக்கு தான் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் நம்ம பேசும்போது நல்லா கேளுங்க. மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி அவன் தெரியாது எங்க பார்க்க வரான், இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்தத்துக்கு கிடக்கிற மாதிரி குப்பை தூக்கி கிடக்கிற மாதிரி அவனை கிடாசுனா அவன் கைகால் ஒடிஞ்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த பையனை வச்சு ஃபஸ்ட்டு அப்படி தான் சரி அந்த அம்மா வச்சு கிரியேட் பண்ணாங்க. அதுவும் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லி இந்த பையன் ஒரு வீடியோ போட்டான். இப்படி இவங்க இந்த அம்மா போடுறதுக்கு, இந்த பையன் போடுறதுக்கு, இந்த பையன் திருப்பி ஆப்போசிட் போடுறதுக்கு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முழுசாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது. அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே மாவட்ட செயலாளர் வந்து பேட்டியே கொடுத்துட்டாரு. இந்த பையன் பொய் கேஸ் கொடுத்துருக்கான், இந்த பையனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உண்மையாலுமே தள்ளிவிடப்பட்ட பையன் வந்து ஐ திங்க் விழுப்புரம் மாவட்டம் நினைக்கிறேன், அஜய் அங்கே இருக்காப்புல, இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ எந்த அளவுக்கு கேனத்தனமாக இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா, யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே கீழே விழுந்த பையன் எதுவும் வந்து பேட்டிலாம் கொடுக்க மாட்டான், இல்லை எதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட மாட்டான்னு நினச்சி பண்ணுறாங்களா, நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் யாருக்கு போய் ஃபைனலாக அசிங்கமாகும்? டிஎம்கேயோட தலைவர், தமிழ்நாட்டுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அசிங்கமாக இருக்கும். இப்போ இவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே திமுக காரன் பண்ணுறன்றது சாமானிய மனுஷனுக்கும் தெரியும். இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. அதனால தான் சொன்னேன், நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதெல்லாம் திருத்துங்கய்யா, எங்களுக்கு பவர்ஃபுல் வில்லன் வேணும்யா, நீங்கள் என்ன எவ்வளோ மொக்கையாக இருக்கிறீங்க. இப்போ இதை போட்டோன்னே இவங்களுக்கு என்ன நினைப்போனா, விஜய் மேலே கேஸ் போட்டாங்க, விஜய் மேலே கேஸ் போட்டாங்க, விஜய் மேலே கேஸ் ஆனால் கிறுக்குப்பாய உலைகளா பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாத கிறுக்கு பயப்புள்ளையில் இருக்காங்களே. பாயிண்ட் நம்பர் 1, விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. ஒய் செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன தெரியுமா? அவருடைய உயிருக்கு எந்த ஒரு அபயம் வந்தாலும், உயிருக்கு எந்த ஒரு அபயம் வர்ற மாதிரி இருந்தாலும், அதுக்கு நீங்கள் அப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்டாலும் அந்த நபரை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒய் செக்யூரிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். தட் மீன்ஸ் மற்ற நம்ம எல்லா உயிரை விட அவரோட உயிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது சட்டம்.
இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், எல்லா உயிரும் சமம் தானே அப்படி தானே வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி எவனாவது ஒருத்தன் கேட்டு வந்தான்னு வச்சுங்க, அவனை ஓரமாக கூட்டிகிட்டு போய் பளிச்சுன்னு ஒன்று விட்டு போடா அப்படின்னுங்க போயிடுவான். ஏன்னா அந்த மாதிரி நாதாரிக்கெலாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா உயிரும் சமம்னா இப்போ பிரைம் மினிஸ்ட்ரு, சீஃப் மினிஸ்ட்ரு எல்லாரும் தான் ஈக்குவலு. அப்போ எல்லாருக்கும் சேஃப்டி அதை எடுத்துகிட்டு தனியாக ரோட்டில் நடக்க விட்ருமா? அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி கேனத்தனமாக கேட்டால் கல்தாம்பட்டில் விட்டு அனுப்பிச்சிருங்க. ஸோ இவருக்கு ஒய் செக்யூரிட்டி பஸ் கொடுத்துருக்கு, ப்ளஸ் பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் போகிறார் அப்படின்னா இவருக்கு ஒரு ப்ரோட்டோகால் படகம் தான் அந்த ஏரியா செட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இதுக்குள்ளே நீங்கள் யாரும் வரக்கூடாது, ஸோ இதில் இவர் மட்டும்தான் இருப்பார் அப்படின்றது தான் ப்ரோட்டோகால். உதாரணத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் போகிறாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் போகிறாங்க அப்படின்னா அந்த ரோட்டில் எல்லாத்தையும் மக்கள் ஓரமாக நிற்க வச்சுட்டு ஏன் அவங்க சென்டரில் போகிறாங்க? ஏன்னா அதுதான் ப்ரோட்டோகால். அவர் உயிருக்கு எந்த பக்கத்துலேருந்தும் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, யாரும் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரோட்டோகால். அதை மீறி ஒரு 4 பேர் அந்த இதெல்லாம் ஏறி, இப்போ ஸ்டாலின் போகிறாரு, அங்கேருந்து ஒரு 4 பேர் தவி வராங்க, அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா வந்தாங்கன்னா கையில் தடுக்குவாங்க, தடுக்கும்போது கையில் ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னா போட்டு தள்ளுவாங்க. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கொடுக்கும்போது பசங்கள்லாம் ஆர்வத்தில் தவி வராங்க, அதை நான் மாற்றுக்கிறது சொல்லல. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து தவி வரவை எல்லாருமே விஜய் ஃபேன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முக்தார் மாதிரி ஈனத்தனமான ஆட்களெல்லாம் அனுப்பி இப்படி கேவலமாக நியூஸ் கேதர் பண்ணணும்னு நினைக்கிற பல கட்சிகளில் ஆள் ஏற்பாடு பண்ணி எதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வந்தவன் வந்து கத்தி வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து மாலை போடுறாங்க, துண்டக்கு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, ஒத்துக்கிறோம். எல்லாருமே ஃபேன்ஸும் தவி தான் வர்றாங்க. ஆனால் கடைசியில் நம்ப முடியலையே. எவனா ஒருத்தனை அந்த சார்வையில் அனுப்பிவிட்டு உயிருக்கு பயப்படாதவன் சரி பரவாயில்ல போனால் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் அந்த சேஃப்டிக்காக அந்த பவுன்சர்ஸ் வந்து தள்ளுறாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் புரிஞ்சும் அந்த பவுன்சர்ஸ் அப்படி பண்ணும்போது தளபதி என்ன பண்ணுறாரு? மதுரையில் நடைபெற்ற ஸோ எவ்வளோ அக்கறையாக தளபதி பவுன்சர்ஸ் வந்து கோவப்படுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, தள்ளி வாங்க, அவங்க ஃபேன்ஸ் அவங்க எங்கிட்ட வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ இதை தளபதிக்கு மனசு இருக்கு ஒரு பண்ணுறாரு. அது பவுன்சர்ஸ் பண்ணுறது அவங்களோட வேலை, அவங்களோட கடமை. அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடம் சின்ன இடம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சின்ன இடத்துல அந்த கம்பியில் தட்டி விட்டால் கீழே விட தான் செய்யணும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும். பட் இதை தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காமல் திருப்பி இதே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே சாக்க வச்சு இவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி தளபதியை எதிர்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வந்து முடங்கி போய் கிடக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய உயிர் ரொம்ப 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 முக்கியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்கடா, புரிஞ்சுக்குங்கடா. ஏன்டா எத்தனை வாட்டா அவங்கள்ட்ட சொல்கிறது? நம்ம தாண்டா பாதுகாப்பாக இருக்கணும் அவருக்கு. ஆனால் நம்மளே வந்து அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நம்மளோட செயலால் அவருக்கு வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அந்த அன்புக்கு என்ன வேலிட் இருக்குன்னு நான் கேட்குறேன். என்ன வேலிட் இருக்குன்னு நான் கேட்குறேன். மயிர் வேலிடா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ அன்பு வச்சு என்ன யூஸு? நீ காட்டுற அன்பு இன்னொருத்தனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கெட்டவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த அன்புக்கு வேலிடே இல்லை. நீ காட்டுற அன்பு அவரை பாதுகாக்கணும். அந்த பவுன்சருக்கு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த பவுன்சருக்கு 10 பேருக்கு மேலே இன்னொரு 10 பவுன்சராக நீங்கள் நிற்கணும். அவர் மேலே வெறிகுண்டு இருக்கிற ஃபேன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்க யாரும் வந்துடாமல் நீங்கள் ஒரு 10 பேர் பாதுகாப்பாக கேடயமாக இருக்கணும் அவர் போகிற இடத்துக்குலாம். ஆனால் அதை என்ன பண்ணுறீங்க? பவுன்சர்ஸை மீறி நீங்கள் போகிறீங்க, பவுன்சர்ஸை மீறி தவிரீங்க, பவுன்சர்ஸை மீறி அவரை கொண்டாடணுன்றீங்க, அவரை தொட்டுறணுன்றீங்க. என்னடா நடக்குது? என்னடா பார்க்குறீங்க? என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா பண்ணுறீங்க? பட் இதில் நமக்கு என்னதான் இருந்தாலும் அந்த கேஸ் கொடுத்த பையன் மேலே ஒரு இறக்கமாக தான் இருக்குது. பாவம், அவன் யார் மிரட்டினாங்களோ, எதுக்காக மிரட்டினானோ, இல்லை காசுக்காக பண்ணானோ, இல்லை வேறு வழி இல்லாமல் பண்ணானோ. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறான், ஒரே சட்டை வேறு போட்டிருந்தான். அதனால் வந்து அவனை மிரட்டி கூட பண்ண வச்சுருக்கலாம். ஏன்னா அவன் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்கிறான் பாவம். ஆனால் அவனுக்கு புரியல இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த ரூல்ஸ். ஏன்னா இவனுக்கு பேசிக்காக அந்த கேஸை எடுபடாது. இவங்க போய் அதில் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறது, அந்த கேஸை முதல்ல வாங்குறதே முதல்ல அந்த போலீஸ்கார் யோசிப்பார். சரி, நியூஸு மேலேருந்து ஆர்டரு கவரேஜுக்காக போயா என்ன சொல்லி கவரேஜாக வாங்குற மாதிரி போஸ்ட் கொடுங்க, போஸ்ட் கொடுத்து போயிருங்க. அதுக்காக முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். ஏன்னா இது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. டவுட்டு, அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லுவாங்க. அந்த பையன் ஓடி வந்ததுலேயே எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் தள்ளி விட்டோம். முடிஞ்சு பவுன்சரோட வேலை முடிஞ்சு. அவன் மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன?
ஸோ இந்த இடத்துல பையனோட உயிரா விஜய் அவர்களோட உயிரா அப்படின்னு பார்த்தா பையனோட உயிர் இல்லை, விஜய் அவர்கள் உயிரோடு இருந்தால் பவுன்சருக்கு முக்கியம். நமக்கு பையனோட உயிரும் முக்கியம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அவனுடைய வேலை அங்கே ஒய் செக்யூரிட்டியில் இருக்க அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸோட பொறுப்பு என்னென்னா விஜய் அவர்களை பாதுகாக்கிறது தான். அதற்கு யார் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவங்களை களைஞ்சி விட்டுடலாம். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி மொக்க மேலே மொக்க பண்ணி பயங்கரமாக மொக்க வாங்கிட்டு இருக்கு இந்த திருட்டு முன்னேற்ற கழகம். அதனால தான் சொன்னேன் நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தை வந்து கட்சி ஆரம்பித்து வந்தப்போ இறக்கி விட்டு செஞ்சாங்க. ஆனால் அது இந்த வாட்டி இவங்களால முடியல அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்க காலகட்டம் வேறு அப்படின்றத திமுக காரங்க புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியான்னு ஒன்று கிடையாது, எவங்கையிலையும் கேமரா கிடையாது, மீடியா யார் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அவங்க மட்டும்தான். இன்றைக்கி ஒரு மீடியா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணால் அந்த மீடியாவை 10 பேர் ஃபோக்கஸ் பண்ணுவான் சைடில் இருந்து இந்த மாதிரி மொபைல் வச்சுக்கிட்டு. அதனால் நீ என்ன பண்ணாலும் ஈஸியாக மாட்டிப்பேன் அப்படின்றது இப்போ இருக்க திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கு புரியலையான்னு நமக்கு தெரியல. ஸோ அவ்வளோ வீக்காக பிளான் பண்ணுறீங்க ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் விஜய் அவர்களை உண்மையாலுமே எதிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈனத்தனமாக இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் செஞ்சு எதிர்க்கவே முடியாது அவரை. ஏன்னா அவர் மேலே மக்கள் அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முகமாக விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து எல்லார் மனசுலையும் இருக்காங்க, எல்லார் மனதிலையும் நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்கடா. ஸோ அப்போ என்ன இங்கே வேணும்? இந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் கொடுப்பார்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்ல, அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இத்தனை வருஷ சேவைகள் உங்கள் அப்பாக்கள் அம்மாக்கள் அப்பாக்கள் அப்புறம் வந்து இந்த பக்கம் டிஎம்கேல இவர் ஐயாக்கள் இவங்களாம் செஞ்ச விஷயங்கள், அம்மாக்கள் தான் ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே, ஸோ இவங்களாம் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு திருப்பி வாங்க. மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கணுன்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு உண்மையாகவே மக்களுக்கான நலத்திட்டங்களை திட்டுங்க. அதை உண்மையாலுமே ஆட்சிக்கு வந்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணணும். நீங்கள் வாக்கு கொடுத்துவிட்டு ஆட்டை போட்டு போகிறது இனி நடக்காது, மக்கள் நம்ப மாட்டாங்க. பட் என்னமோ 2026 நீங்கள் என்ன தான் வாக்கு கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா தளபதி மேலே தான் நம்பிக்கை இருக்குது, ஒரு மாற்றம் தேவை படுது அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் தோக்கிறதுலையாவது டீசெண்டாக தோக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை செய்யுங்க. இல்லைன்னா மிக 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 கேவலமாக நீங்கள் அவ்வளோ பேர் கூட்டணியை வச்சாலுமே அசிங்கமாக தோப்பீங்க. அசிங்கமாக வரலாற்றிலே காணாத அளவுக்கு அசிங்கமாக தோப்பீங்க அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா பிக்காளி பயலுங்களும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈனத்தனமான ஒரு பாலிட்டிஷியன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் வந்து பிரேமலதா அவர்களெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னே தெரில. அதாவது பல இடங்களில் வந்து தன்னுடைய புருஷனை வந்து கொன்னதே மீடியாஸ், நீங்கள்லாம் அவரை கொன்னீங்க அப்படின்னு பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணமாக இருந்ததே டிஎம்கே தான் அப்படின்றதையும் அவங்க நல்லாவே தெரியும். சீமான் போன்றவர்கள் எந்த அளவுக்கு விஜயகாந்தை அசிங்கமாக பேசுகிறான்னு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒரு உண்மையான பெண்மணி, இப்போ ஜெயலலிதாவை ஏன் அயன் லேடின்னு சொல்கிறோம், அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. அவங்கள வந்து எம்ஜிஆர் அவங்க வண்டியில் ஏற விடாமல் சேலையை உருவி விட்டு கீழே தள்ளி விட்டாங்க. அந்த வைராக்கியத்தில் எடுத்து செய்யின்னு செஞ்சாங்க. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். ஆனால் இங்கே பிரேமலதா அப்படின்றதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை, குலநெறித்தனம். புருஷனை கொன்னுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கணும். அவர் தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தம்பியாக அவரே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்கள் புருஷன் வச்ச நம்பிக்கையை நீங்கள் வைக்கல அப்படின்னா, நீங்கள் வைக்காமல் உங்களுடைய இந்த கேடுகட்ட ஜென்மங்களோட போய் நீங்கள் சேர்றீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன நான் சொல்கிறது. ஸோ இப்படி மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தளபதி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா குள்ளநரிகளும் ஒன்றா இருக்குங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்னும் இவங்க என்ன வேணால் செய்யட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிங்கடா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அதுக்கான வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் அனந்த வீடியோவில் டேக் கேர்.